குஷு ஒரு பொண்ணை பற்றி தெரியும். ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 9. பொண்ணை பற்றி தெரியும். அம்மா இறந்துட்டப்ப நாங்கள் எல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிட்டோம். ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த ஷேடோ. கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல என் கூட என்னோட ஃபேவரட் மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் தான் இருக்காங்க. மாஸ்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை மீட் பண்ணுறதுனாலே ஒரு தனி எனர்ஜி ஒன்று வந்தது மாஸ்டர். அது வந்து உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல எஸ்பெஷலி நிறைய வாட்டி பார்த்துருக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்துட்டு எடுத்துகிட்டு ஓகே சூப்பர், ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதோட ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டுடே. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் மாஸ்டர். உங்களோட கரியர் ஜேர்னி எல்லாத்த பற்றியுமே. டு பிகின் வித் எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப புதுசாக இருந்தது. உங்களை வந்து பொண்ணு பார்க்க வந்த கதை வந்து நீங்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐயோ, சரி, ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிச்சிங்க? என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. வேலைக்கு போவேன், வருவேன், வேலைக்கு போவேன். தென் எனக்கு நிறைய பேரோட ஹஸ்பண்டோட சண்டை போடுறது அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்ம ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஐ லைக் டு பி வெரி இண்டிபெண்ட். அந்த மாதிரி டைப்பு. கல்யாணமே வேண்டான்னு. பட் என் 6 சிஸ்டர்ஸும் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் எங்கேயோ ஃபாரின் தான், நியூசிலாண்ட்லேருந்து அப்படி வந்து பெட்டியை வச்சேன். எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. அந்த கோவத்தில் என்ன பண்ண, யாருன்னா பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பார்த்தா அவள் ஷூட்டிங், மாப்பிள்ளை வந்து பார்க்க போகிறேன். நான் பார்க்கல, ஃபேமிலியில் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ கூட என் சிஸ்டர்ஸை நம்பலை. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி விட்டுறலான்னு அந்த தாட் வரக்கூடாதுல்ல. அப்போ என்ன பண்ணேன், எங்கள் அக்கா பசங்க கீர்த்தி, காயு, மகா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், நான் பார்க்கணுன்னு கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் பார்த்தாங்க. பார்த்த உடனே மொழியாண்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ஆனால் குண்டு, நீங்கள் பயங்கர ஒல்லி, அது ஒண்டி பார்க்கணும், பட் இஸ் ஸோ க்யூட், லுக் லைக் அ டெடி பேர் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு விட்டேன். அக்காலாம் அங்கேருந்தே ஒரு ஃபோன் பண்ணி பேசுறியான்னு. அதெல்லாம் நான் பேச மாட்டேன், நீங்கள் பார்த்துட்டிங்களே விடுங்க. அப்புறம் ஹீ கேம் டு see me. he was alone பிகாஸ் மதர் இல்லை, ஃபாதர் அப்போது ஒர்க்கில் இருந்தார், துபாய் அந்த மாதிரி இதில் இருந்தார். அதனால் ஹீ கேம் டு see me. அதுக்கு முன்னாடி நாள் வந்து அப்போ கருன்னு கருத்து போய் நம்ம ஷூட்டிங் பண்ணி எப்படி வருவோம், வந்துட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க போய் சாரீ கட்டுன்னு. சாரியா? நானா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். அட்லீஸ்ட் சுடிதார் போடு. நான் சும்மா குர்த்தா போட்டு பேண்ட் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு வீட்டில். இஷ்யூ ஆகிட்டு கரெக்டாக குஷ்பு ஃபோன் பண்ணான். அம்மா பண்ணுறதை விட்டுடு, அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டால, விட்டுடு அப்படின்னு. அப்புறம் குஷ்பு மேம்லாம் மேரிட் யா நான் ரொம்ப பண்ணவே மாட்டேன்னு அப்படி தான் இருந்தேன். அப்படியே ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில், அப்படி தான் இருந்தேன். குஷ் வந்து சரி நீ சண்டை போடாத அம்மாட்ட, நீ குர்த்தாவே இதே போடு அப்படி. நான் பாட்டு கூலாக இருந்தேன். ஹீ கேம் அண்ட் see me. அப்படி இப்போ உங்களை மாதிரி உட்காந்து ஹாய் சொல்லிட்டு இப்படி தான் இருந்தேன். அவர் நினச்சேன் அவர் போயிடுவார் போகிறதுக்கு தான் நினச்சேன். தென் ஹீ லவ்ஸ் மை ஃபேமிலி.
பிகாஸ் ஹீ டோன்ட் அ பிக் ஃபேமிலி. அதனால் எங்கள் ஃபேமிலி பெருசுனா ஹீ லவ்ஸ் இட். உடனே கலா வந்து அவர் கிளம்புறாரு, வண்டியில் போய் விட்டு வா. நான் விட மாட்டேன்னு சொன்னேன். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே போட்டோம் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி அந்த டைமில் பிகாஸ் ஐ டோன்ட் பி இல்லை சொன்னால் ஹாப்பியாக இருப்போம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஐ செட் ஐ வாண்ட் டு நோ ஹிம். ஒரு 6 months ஐ வாண்ட் டு நோ ஹிம். So, அந்த டைம்ல அந்த டேட்டிங் அப்படிங்கிற ஒரு இது இல்லை டேட்டிங்கோட ஐ வாண்ட் டு நோ ஹிம் ஃபர்ஸ்ட். பிகாஸ் எனக்கு வந்து பிக் மேரேஜ் பிடிக்காது. ஐ லைக் டு பி சிம்பிள். போனோமா குருவாயில் தாலி கட்டினோமா இறங்கிடணும். ரிசப்ஷன் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதே பிடிக்காது. இப்போ நீங்கள் கூட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதெல்லாம் கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் திங். பட் என்னை மாதிரி அவரும் இருந்தார். எனக்கு வேண்டாம், எனக்கும் அந்த ரிசப்ஷன்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் கோ டு த குருவாயூர் போவோம், தாலி கட்டுவோம், வந்துடுவோம். அந்த மாதிரி தான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. 6 மாதம் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். நடுவில் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது. தென் ஒன்லி ஐ காட் மேரிட். பட் ரியலி இஸ் எ வெரி நைஸ் பர்சன். ஏன்னா என் ஒர்க்குக்கு இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். ஹி கிவ் லாட் ஆஃப் ஃப்ரீடம். என் ஃப்ரெண்ட்ஷிப் சரி, ஒர்க் சரி, அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. வெரி நைஸ் பர்சன். வெரி நைஸ் பர்சனோட நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. சண்டை போடுவோம். சண்டை போடலன்னா லைஃப் இல்லை. சண்டை போட்டு நான் கத்திகிட்டே இருப்பேன். அவர் பாட்டுக்கு அவர் ரூம் போயிட்டே இருப்பார். நான் பேசிகிட்டே இருக்கேன், கத்திகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போறியேன்னு கேட்பேன் நான். பட் ஒன் வே இட்ஸ் நைஸ். ஒன் பர்சன் இஸ் ஷவுட்டிங் பெட்டர் டு கோ. ஆனால் எங்கள் இதில் ஒன்று இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மறந்துடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுற குட்டா அப்படின்னு பேசிடுவேன். அந்த சண்டையை வந்து வி ஓன்ட் டேக் இட் டூ லாங். பட் நான் ரொம்ப சண்டை போட்டால் அவர் தான் வந்து சாரி சொல்லுவார். நீங்கள் சண்டை போட்டாலும் சார் தான் சாரி சொல்லுவார், சார் சண்டை போட்டாலும் சாரி தான் சொல்லுவார். சூப்பர், நல்ல டெக்னிக்காக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப பேசவே மாட்டார். ரொம்ப நான் சொல்லுவேன், ஆண்டவன் வாய் கொடுத்துருக்கான் நிறைய பேசுன்னு. அப்படியே நம்ம ஒரு 100 வார்த்தை பேசினா அதை டிப்பிக்கல் அந்த மல்லு ஃபீலில் அவ்வளோதான். பட் ஹீ கிவ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு மீ. இப்போ நீங்கள் மாஸ்டர் சின்ன வயசுலேயே ஒர்க்குக்கு போயிட்டீங்க இல்லையா? ஸோ வந்து நிறைய ஆண்களை செட்டில் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்ஸ் பார்க்கும்பொழுதே கொஞ்சம் அப்படி ஓகே ஓ மை காட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு. அந்த 6 மாத காலத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருந்ததை அப்படியே சார் மறைச்சு சரி ஓகே இது நல்லா இருக்கே, இது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடச்சிது? இல்லை, நாங்கள் ஷேர் பண்ணோம். நான் எப்பவுமே ஃபோன்லாம் பேச மாட்டேன். நம்ப மாட்டீங்க, என் அசிஸ்டண்ட் ஒருத்தி இருந்தா பாப்பின்னு. நான் வந்து ஒரு வாட்டி அவ சொல்லி கொடுப்பா எப்படி பேசணும்னு. என் நிலமை பாருங்கள். அக்கா இப்படி பேசுங்க, இப்படி பிஹேவ் பண்ணுங்க. சரி, அவங்க தான் குருநாதர்னே வச்சோம் நாங்கள். ஸோ அப்படி தான் பேசுவோம். ஒரு நாளைக்கு நைட்டு ஃபோன் பேச ஆரம்பித்து காலையில் வரைக்கும் பேசணும். அந்த மாதிரி தான். தென் வி கேம் டு நோ. பட் ஒரே ஒரு இது என்னென்னா அப்படியே என்னோட கேரக்டர் அவர். உங்களோட மேல் வெர்ஷன் அப்படி மேல் வெர்ஷன் தான். எனக்கு எது பிடிக்காது, என்ன பிடிக்கும், அவரோட இது என்ன, வெரி சிம்பிள். ஏன்னா அவர் நான்வெஜ் சாப்பிடுவார், நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். மீது எல்லாம் சேம் பிஹேவியர். தென் ஈஸ் நவ் எங்கள் அம்மா இறந்துட்ட அப்புறம் ஈஸ் லைக் மதர் ஃபாதர் எவ்ரி திங் டு மீ. த வே தே டேக் கேர் ஆஃப் மை கிட்ஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு அப்படி ஒரு டேக் கேர். இப்போ நம்ம பாட்டுக்கு ஊருக்கு போயிடுவோம். அந்த வே ஹி டேக் கேர் த ஹோல் ஃபேமிலி. தென் ஒரு விஷயமும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பேங்க்கில் போய் சைன் இங்கே சைன் பண்ண தான் தெரியும். ஒன்றுமே தெரியாது. அங்கே போய் என்ன பண்ணணும், எது பண்ணணும் ஒன்றும் தெரியாது. எவ்ரி திங் ஹீ டேக் கேர் ஆஃப் மீ. தென் ஈவன் மை சிஸ்டர் நிம்மி. தென் எனக்கு என் ஹஸ்பண்ட்டை எனக்கு பிடிச்சது என்னென்னா ஹீ லிசன் டு மை சிஸ்டர். நிம்மி சேச்சி இப்படி பண்ணலாமா, நான் இப்படி பண்ண போகிறேன்னு என் சிஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்பார். ஏன்னா என்கிட்ட கேட்டு வேஸ்ட்டுன்னு தெரியும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஹீ ட்ரீட் மை சிஸ்டர் லைக் மதர். அதை கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் ஹில் டேக் ஃபார்வர்ட். இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வெளியே ஒர்க் பண்ண போகிறீங்க, டைமிங் அதெல்லாம் ஒன்றுமே உங்களோட ஜாபில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரீ மைண்டாக இருந்தாலும் க்ரியேட்டிவாக நம்மளும் ஒர்க் பண்ண முடியும். அப்படின் போது சார் வந்து உங்களோட இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு நீங்கள் சொல்லும் போது தெரியுது. எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண. ஆனால் காமிச்சிக்க மாட்டார். நானே எதுவுமே ஹையாக எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே சொல்லுவாங்களே தலை தீபாவளி, தலை ஓணம், எதுலேயும் இல்லைங்க. ஹனிமூனில் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ஒன்றா போய் அப்புறம் குழந்தைங்க பிறந்துட்டு அப்புறம் தான் எங்களுக்கு ஹனிமூன். நிறையா ஒரு வருஷத்தில் ஒரு மந்த் ஹாலிடே எடுப்போம். க்ரூஸில் போவோம், அமெரிக்கா போவோம். ஒர்க் இன் யூரோப்பியன் பேக்டோர். அதனால் அந்த ஃபாரின் அவரை மாதிரி தட்டிக்கவே முடியாது எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு. அங்கே ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுவோம், பஸ்ஸில். அது மாதிரி ஹீ டேக்ஸ் ஒரு 1 month ஹாலிடே எடுத்து
மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் போயிட்டோம். அவர் இது நான் சொல்லணுமா தெரில, ஒரு வாரம் முன்னாடி என் லைஃப்பில் ப்ரைஸ் பண்ண மாட்டார். இந்த சாங் நல்லா பண்ணியிருக்கு, பாதி சாங் நான் என்ன பண்ண கூட தெரியுமா தெரியல. டைரக்ஷன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவார். பட் எதுவுமே ப்ரைஸ் பண்ணுறது, ஐயோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு வார்த்தை வந்ததே இல்லை இது வரைக்கும். நானும் கேட்க மாட்டேன், ஏன்னா ஒர்க் டோட்டலி டிஃப்ரெண்ட் தென் ஃபேமிலி. ஒர்க் முடிஞ்சவொடனே ஃபேமிலிகிட்ட பேச மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பையனோட படுத்திருக்கேன். கேம், உங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமான்னு சொன்னார். அதனால் ஷீஸ் அ வெரி நைஸ் ஹார்ட்டட் பர்சன். எனக்கு அப்படியே ஒரு டியர்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா மாதிரி நல்லவங்க பார்க்க முடியாது, யூ வெரி லக்கின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ நாள் சொன்னாதவர் சொன்னார், உண்மையாக நல்லவன் நான் அப்படிலாம் இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்தது. பட் அந்த வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு இட் வாஸ் வெரி டச்சிங் ரியலி. எனக்கு அப்படியே டியர்ஸ் ஆகிடுச்சு. டியர்ஸ் ஆனே என் பையன் இப்படியே பார்த்தான், ஆமாம்மா ஆமாப்பா ஆமாச்சே அப்படி சொல்லிட்டு போகிறான். ஓ, இவர் மனசில் இருந்தது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. பிகாஸ் நானும் அவர்கிட்ட ஒரே ஒரு என்னென்னா, எதுவுமே ஓப்பனாக சொல்லிக்க மாட்டோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டோம். நம்ம சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கிடையாது, எதுவுமே ஓப்பனாக பண்ண மாட்டோம். இட் வில் பி அவர் ஒரு கோயிலுக்கு போனால் அந்த பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, பாவம் அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. எனக்கு ஒரு குரூப் இருக்கும் கோயிலில், கிருஷ்ணர் கோயிலில். ஐயா வரலையான்னு கேட்பார். ஏன் நான் தான் வந்தேனே, ஏன் ஐயா வரலையான்னு கேட்குறேன். பிகாஸ் பணம் அப்படியே எடுத்து அப்படியே கொடுப்பார். ஏழைங்களை நல்லா பார்த்துப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவரை பற்றி சொன்னால், உன்னை பற்றி சொல்லுமா, அவரை பற்றி சொல்லாதமா சொல்லுவார். அதுமாதிரி அந்த ஏழை மனசு இல்லைன்னா மனுஷனே கிடையாது. இந்த வே ஹி ட்ரீட்ஸ் எவ்ரிபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல். எத்தனை வருஷம் அந்த மைல்ஸ்டோன் ஆனிவர்சரி எவ்வளோ வருஷம் ஆச்சு? என் பையன் நாற்படுத்துகிறான். 18 இயர்ஸ் தான். 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. 18 இயர்ஸ் ஓடிச்சுன்னா தெரில. ஆனால் நான் எங்கே மாதத்தில் 3 நாள் 5 நாள்லாம் தான் இருப்பேன், போயிடுவேன். இப்போ எனக்கு போன டிசம்பர் அடிபட்டது கால். அந்த டைமில் வந்து த வே ஹி டுக் கேர் ஆஃப் மீ, அப்போ தான் ஒரு ரியல் பர்சனை தெரியும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தால் அப்போ இந்த ரியல் பர்சன் யாருன்னு நம்மளுக்கு எப்போ முடியலையோ அப்போ யார் இருக்கான்னு தெரியும். சில பேர் அப்போ தான் இருக்க மாட்டாங்க லைஃப்பில். பட் அப்படி டேக் கேர் எடுத்தார். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆனால் கோ டு த ரெஸ்ட் ரூம், டு சேஞ்ச் மை ட்ரெஸ், எல்லாமே ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாத நான் பண்ண முடியாது. எனி டைம் ஹில் கம், ஹில் ட்ரீட் மீ லைக் எ பேபி. அப்படி ஒரு டேக் கேர் எடுத்தார். அது அவருக்கு நான் தேங்க் பண்ணதில்லை, இது மூலமாக தேங்க்யூ ஸோ மச் சுஜு பரமேஸ்வர். ஸ்வீட்டாக இருக்குது. ஐ திங்க் எப்பவுமே பிருந்தா மாஸ்டர் வந்து வந்து டான்ஸு, கொரியோகிராஃபி, இது எப்படி ஒர்க் பண்ணீங்க, அதை எப்படி ஒர்க் ஐ பண்ணீங்க, திங்க் இந்த மாதிரிலாம் நான் பேசினதில்லை. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா இது. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து வெளியே ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இருக்கும்போது தான் அந்த சக்ஸஸ் இருக்குன்னு இல்லை. ஹஸ்பண்டில் என் சிஸ்டர்ஸ்லாம், பிகாஸ் என் பசங்களை வந்து நான் குழந்தை பிறந்து வித்தின் 2 monthஸில் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பட் என் சிஸ்டர் நிம்மி அண்ட் ஜெயந்தி அவங்கள, பிகாஸ் ஐ ஹேட் ட்வின்ஸ், அவங்க வந்து நைட்டில் வந்து படுத்துப்பாங்க. நான் இருந்தால் படுத்துப்பாங்க, நான் இல்லைனா படுத்துப்பாங்க. காலையில் ஒரு சிஸ்டர் வருவாங்க, மத்தியானம் ஒரு சிஸ்டர் வருவாங்க, நைட்டு ஒரு சிஸ்டர் வருவாங்க. அப்படி ஒரு டேக் கேர் எடுத்தாங்க. அம்மா இருந்தாலும் டேக் கேர் எடுத்தாங்க. இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஃபேமிலி ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். ஃபேமிலி சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம லைஃப் நல்லா இருக்காது. இந்த ஸ்மைலிங் இருக்க முடியாது. அந்த ஃபேமிலி புஷ் பண்ணால் தான். நான் அப்படியே ஒரு லேசியாவேன், ஐயோ அடுத்த ஷூட்டிங் போகணுமா. என் சிஸ்டர் நிமி, என்ன சோம்பேறித்தனம், போ, வேலை கிடைக்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க இன்றைக்கும். இது சொல்லுவாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வருந்தா வந்து போகிறேன் ஜெய்ப்பூர். ஐயோ சாண்டு நடக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம் நடக்கலாம், எல்லாம் தைரியமாக நடந்துடலாம். அந்த மாதிரி ஒரு தைரியம் கொடுக்கும்போது பீப்புள், ஃபேமிலியில் ஒரு தைரியம் தான் ரொம்ப முக்கியம். என் ஹஸ்பண்ட் ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், உன்னோட இஷ்டம், இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு. என் சிஸ்டர் அப்படி இல்லை, போ என்ன எல்லாத்துக்கும் கிடைக்குமா அதெல்லாம், நீ போய் வேலை பண்ணு. நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன். அதனால் என் சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே நான் குழந்தை, நான் 7th குழந்தைனால அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ கூட இப்போ லஞ்சு சாப்பிட்னா அவங்க வீட்டிலேருந்து தான் வரும். என் சிஸ்டர் சமைச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பாண்டிங். அண்ட் நீங்கள் உங்களோட ஃபிசிக் பற்றி இப்போ மாஸ்டர் நம்ம ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் அண்ட் ஆஸ் அ பர்சனாகவே ரொம்ப ஒல்லியான ஒரு இப்போ அதான் சிரிப்பு எடுத்து பாருங்க. இப்போ ஒல்லினா 42 kg. ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரலாக அந்த பாடிக்கு நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்க.
குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பாடி ஒரு சேஞ்ச் ஒன்று ஆகும். ஸோ எஸ்பெஷலி டான்ஸஸாக இருக்கும்போது அவங்களோட பாடி அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங்க் அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை, எப்படி நீங்கள் ஸ்பாட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் மென்டலாக வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் போட்ட மாதிரி இருக்குமே, இது ஓகேவா? கொஞ்சம் இல்லை, நிறையவே. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது எப்படி மாஸ்டர் அந்த இது பட் ஆனால் ஒரு அட்வைஸ் யாருக்கோ கொடுக்கணும், வெயிட் போடக்கூடாது. டெஃபினட்டாக வெயிட் இஸ் அ மைனஸ் ஃபார் எவ்ரி திங். இப்போ எங்கள் ஃபேமிலியே நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் வெயிட், ஏன்னா ஒல்லியாக இருக்கும்போது ரப்பர் மாதிரி ஆடுவேன். என்னென்னா இங்கேருந்து குதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். வெயிட் போட்டும் அப்படி தோணும். பட் சம்டைம்ஸ் இட் வில் மிஸ்ட். இப்போ நான் கால் ட்விஸ்ட் ஆச்சுன்னா அது நடக்கும். பிகாஸ் ஆஃப் ட்வின்ஸ். அந்த வெயிட் போட்டேன், அதுக்கப்புறம் கம்மி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அது பண்ணவே கூடாது. வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ நம்ம ஹெல்த் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த் அப்படி பார்த்துக்கும். ஒரு வெயிட் ஒரே மாதிரி இருந்துட்டா. தென் ஐம் பேட் ஈட்டர் ஆல்சோ. ஐம் வெஜிடேரியன். பேட் அந்த ஒல்லியாக இருக்கும்போது சாப்பிடவே மாட்டேன். 6 இட்லி சாப்பிட்டு காலையிலேருந்து ஆடுவேன். 1 இட்லி அந்த மாதிரி சரியாக சாப்பிடாதனால நல்ல என்னெல்லாம் சாப்பிடணுமோ அதை சாப்பிட மாட்டேன். நல்ல ஊறுகாய் சாதம் அந்த மாதிரி அதெல்லாம் எது பேடோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கிட்டார். கீரை அதெல்லாம் கொண்டு வருவார். அவர் இப்படி போனான்னா மாற்றி வச்சு சாப்பிட்ருவேன். என்ன மாஸ்டர் இது? அத்திட்டு தானே இருக்கணும்ல கொஞ்சம். அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் கிடையாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் அப்படி போயிட்டார். சினிமாவில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிட்டு பழக்கம் நம்மளுக்கு. அதனால் அவங்களும் மாட்டீங்களா எனக்கு ஸ்பெஷலாக கேட்க மாட்டேன். ஐ நெவர் டூ தட். எல்லோரும் சாப்பிட்றாங்களா, லைட் மேன்ஸ்லேருந்து எல்லோரும் சாப்பிட்றத அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ எனக்கு கொடுங்க, அவ்வளோதான். நோ ஸ்பெஷல். இஃப் ஐ ஃபாஸ்டிங் Thursday ஆனால் ஃபாஸ்ட் பண்ணுவேன். அந்த டைமில் அங்கே என்ன இருக்கோ அதை ஒண்டி இந்த கடையில் போய் வாங்கி அங்கேருந்து கொண்டு வாங்க இங்கேருந்து கொண்டு வாங்க நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவோட லீடிங் கோரியோகிராஃபர் நீங்கள் அது உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறீங்களா இல்லையா? ஐ மீன் இதில் காட்டணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. பட் அதை எப்போ அது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நம்ம ரியலைஸ் எப்போ பண்ணுறோமோ நம்ம இறங்கிடுவோம். வி ஷுட் நாட். எவ்ரி டே எவ்ரி சாங் இஸ் அ ஃபஸ்ட் சாங் அண்ட் லேர்னிங். நம்ம எப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதுன்னு நினச்சோமோ ஆண்டவன் அப்படியே தட்டிடுவான். அது நினைக்காதனால தான் இவ்வளோ நாள் இருக்கேன்னு நினைக்கிறேன். நினைக்கவே கூடாது. இஃப் யூ டேக் இட் இன் யூ ஹெட், தட்ஸ் இட். பிகாஸ் அது வந்து எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நான் பெரிய ஆக்டராக இருந்தால் கூட இப்படி தான் பார்த்து ஒர்க் பண்ணுவேன். வாவ் அப்படின்னு நினச்சி எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன். சிம்பிளாக ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் நம்மளோட ஜாபை கரெக்டாக பண்ணணும். நம்ம கொரியோகிராஃபி யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது. அது உண்டி எனக்கு ரொம்ப பர்டிகுலர். எது இருந்தாலும் அது பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம், டெக்னிக்கலி என்ன பண்ணலான்னு அது யோசிப்பேன். பொறுத்துக்கு எனக்கு லீடிங் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, வரக்கூடாது. நம்ம உங்களுடைய ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருக்கோம். அம்மா ஒரு ஆளாக எப்படி வந்து கஷ்டப்பட்டு இத்தனை பேரை வந்து வளர்த்துனாங்க அப்படிங்கிறது. அப்போது இருந்த சில விஷயங்கள், லைஃப் ஸ்டைல், இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது அப்பப்போ யோசிச்சு பார்த்துப்பீங்களா மாஸ்டர்? நம்ம எப்படி இருந்து இப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துப்பீங்க? எந்தெந்த தருணத்தில் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு? இல்லை, டெஃபினட்டாக இப்போ வந்து இப்போ என் பசங்களா சரி எல்லோரும் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது ஏன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படி தோணும். பிகாஸ் நான் நிறைய ஹோட்டல் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான். எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாது. ஏன்னா எனக்கு வீட்டு சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும். நம்ப மாட்டீங்க, 7 பேர் சுற்றி உட்காந்து அம்மா சாப்பாடு போடுவாங்க. அதேமாரி காலையில் ஸ்கூல் போகும்போது எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் அம்மா ரெடியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வி மிஸ். தென் ஐ லைக் டு பி டுகெதர் பிகாஸ் ஐ எம் எ பிக் ஃபேமிலி. அதனால் தனியாக இருந்துட்டால் ஒரு மாதிரி ஆகிடுவேன். நான் இப்போ அடிப்பட்ட போது கூட ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். எல்லா சிஸ்டர் வாஸ் இந்த ஃப்ளாட். எல்லா சிஸ்டர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. 3 days 4 days ஸ்டே பண்ணி என்னை எப்பயும் குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. பிகாஸ் என்ன சொன்னாலும் அம்மா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி என் சிஸ்டர் சாப்பாடும் அவங்க அதுதான் சாப்பிட்டாதான் ஐ ஃபீல் ஹெல்தி அண்ட் குட். இந்த கடையில் வாங்கி சாப்பிட்லாம், பட் நாட் எவ்ரி டே அண்ட் ஈவன் மை கிட்ஸுக்கு சொல்லுவேன், வேண்டாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு ஐம் நாட் சொன்னல அந்த மாதிரி இப்படி வேணும் அப்படி வேணும். வெஜிடேரியன் எனக்கு இவ்வளோண்டு சாதம் போட்டு தயிர் போட்டு ஏதோ ஒரு பொரியல் கொடுத்தா கூட போதும். பட் அது டேஸ்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ஐம் நாட் ஃபவுண்ட் ஆஃப் நிறையா இருக்கணும், இந்த டைமில் இந்த சாப்பாடு இதுக்கப்புறம் இந்த சாப்பாடு, அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஐ லவ் ரைஸ். அதனால தான் வெயிட் போட்டேன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் ரைஸ். பட் இப்போ அந்த ரைஸ்லாம் கட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்பாவை கொஞ்சம் சீக்கிரமே வந்து நீங்கள் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அம்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அப்பாவை பற்றி சொல்லுங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப பாவம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் அம்மா பற்றி ரொம்ப பேசினேன்னா, நாங்கள் ஈரோட்டில் இருந்தோம். ஐ பார்ன் இன் சென்னை. எல்லாருமே வரும்போது அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா வந்து இ வாஸ் எ குக்.
சீஃப் குக் அங்கே. அப்பா தான் அங்கே சம்பாதிச்சு அம்மாவுக்கு அனுப்புவாங்க. பட் ஆனால் நாங்கள் கண்ணால் அம்மாவை எங்களை எப்படி டேக் கேர் எடுத்தாங்க, எவ்வளோ பிரேவாக கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வை மேல் டாமினேஷன் இருக்கும், ஏன் ஒரு ஒய்ஃப் சொல்லி கேட்கணும் அதெல்லாம். எங்கள் அப்பா சொல்லுவார், அம்மா தெய்வம், என் பேச்சோட உங்கள் அம்மா பேச்சு கேளுங்க, அவள் தான் தைரியமானவ அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா ரொம்ப சிம்பிள், கோவமே கோவம் வராது. ஒரு வேஷ்டி சட்டை. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு தீபாவளி அந்த டைமில் வந்து அச்சா உனக்கு வாங்கியிருக்கேன்னு ஒரு பட்டு தான் ஷர்ட்டு போட்டு போவோம். அடுத்த நாள் பார்த்தா ஆட்டோ டிரைவர் போட்டு போவார். இது எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன்னு இவர் எதுக்கு போட்டு போகிறாருன்னு நினைப்போம். அவருக்கு ஒரு க்ளோஸ் யாருன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், ரிக்ஷா பர்சன்ஸ், அந்த வாட்ச்மேன்ஸ், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொன்னேன், நான் வாங்கி கொடுத்தேன் எங்காச்சான்னு கேட்டால், இல்லை இருக்கு அப்பா ஒரு இதாக கேட்டாங்க அதனால கொடுத்துட்டேன். அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு, ஒரே ஒரு துண்டு, அதுதான் இருந்தது. எது கொடுத்தாலும் யாருக்கா கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஒரு ஷர்ட்டே போடாத எங்கள் அப்பா வென் யூ வாஸ் 70 and all 6 packs பார்க்கலாம். வெயிட்டே போட மாட்டேன், கிட்டத்தட்ட என்னை மாதிரி தான் இருப்பார், டால் அண்ட் இது. பட் சச் அ ஹாப்பி பர்சன், எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பார். ரொம்ப குவைட். அவருக்கு அம்மானா உயிர். அம்மா நாங்கள் வந்து எங்கள் அப்பாட்ட போய் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அம்மாட்ட கேளு, ஷீ இஸ் த ரைட் பர்சன் டு டேக் யூ. அந்த டைம்லேயே ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேச்சு கேட்கணுன்னா அவ்வளோ ஈஸியில். தட்ஸ் வை வி ஆர் brought up லைக் தட். அது அம்மா பற்றி நாங்கள் பேசுகிறோன்னா அந்த பேக் சப்போர்ட் அப்பா இருந்திருக்காரு. அதனால தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் அம்மா. கரெக்ட். இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல, பட் அப்பா பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஐயோ, ஒரு space. சாப்பாடு நம்ப மாட்டீங்க, வீட்டுக்கு குஷ் எல்லோரும் வந்தால் சாப்பிடாத போகக்கூடாது. ஏன்னா இஸ் குக்னால எல்லாருக்கும் சாப்பிட்ணும். என்னை நிறைய திட்டுவார், ஏன்னா இந்த கையை நனையாத இப்படி சாப்பிடுவேன், கையை நல்லா பிசைஞ்சு கை ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி காலையில் ரிஹர்சல் போவேன், அசிஸ்டண்ட்டாக இருக்கும். நல்லா பழைய சாதத்தை அப்பா தான் கரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு அடிச்சுட்டு கொடுப்பார். 2 கிளாஸ் சாப்பிட்டு போனால் ஃபுல் டே ஆடலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இஸ் சச் எ ஸ்வீட் பர்சன். அதே மாதிரி இப்போ அந்த காலத்துலலாம் சினிமாவுக்கு வரோன்னா தப்பாக நினைப்பாங்க. ஆமாம். பெரிய காலேருந்து அவங்களாம் வந்துட்ட அப்புறம் தான் நம்ம வந்தோம். அதெல்லாம் ஏன் பொண்ணு நல்லவ, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால தான் நாங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அம்மாலாம் என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. குஷு ஒரு வாட்டி அம்மா கிட்ட வந்து உங்கள் பொண்ணு இப்படி பண்ணா அப்படி பண்ணா, சும்மா என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காக சொன்னான். நீ ஒழுங்காரு, என் பொண்ணை சொல்லாது, அந்த மாதிரி பேசுவாங்க அம்மா. என் பொண்ணை சொல்லாத, என் பொண்ணை பற்றி தெரியும் அப்படின்னு குஷி சொல்லுவா. ஐயோ உங்கள் அம்மாட்ட எனக்கு பயண்டி அப்படி சொல்லுவாள். அதுமாரி கோயில் கட்டினா கூட உங்கள் அம்மாவுக்கு தான் கட்டுவேன்னு ஒரு இண்டுவோ இது கொடுத்துருந்தா. அண்ட் நான் என்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து மோல் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா சொன்னாங்க. இட்ஸ் நாட் ஈஸி 7 daughters வச்சுட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ பயம் இருந்திருக்கும்ல மாஸ்டர். தைரியமானவங்க. உள்ளுக்குள்ள சொல்கிறேன், வேணா வெளியே காமிச்சிக்க முடியாது. டெஃபினட்டாக 7 பசங்களை வச்சு வரணும். இட்ஸ் எ சிட்டி ஃப்ரம் ஈரோடு, ஃப்ரம் கேரளாலேருந்து ஈரோடு இங்கே வரும்போது ஒரு சிட்டியில் பெரிய ஊர், பசங்களை கூட்டு வரணும். அது நல்லபடியாக பிஹேவியரில் கொண்டு வரணும்னா அது எவ்வளோ தைரியமான லேடி. எங்கள் அப்பா இறந்து சிஸ்டர் வீட்டில் தான் இருந்தார். நான் ஊர்லேருந்து வந்தபோது கூட எங்கள் அம்மா இப்படி தான் உட்காந்துருந்தாங்க, அழலை. அவர் டைம் வந்துருச்சு போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் வச்சுப்பாங்க, அது வெளியே காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்க ரொம்ப டவுன் ஆகிடக்கூடாதுன்னு அந்த தைரியத்தை கொடுப்பாங்க. அந்த தைரியம் கலாக்கு தாசி இருக்கு. அம்மா இறந்துட்டப்ப நாங்கள் எல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிட்டோம். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு சப்போர்ட். இந்த ஷேடோ வாஸ் ஸோ நைஸ். நல்லா ஒரு சுளின்னு அடிக்கும் போது ஒன்று பண்ண முடியல, சொருண்டு போயிட்டாலாம். ஷீ இஸ் சச் அ கிரேட் லேடி. நான் ரொம்ப பேசினா அழுதுருவேன் அம்மா பற்றி பேசுவேன். ஓகே வேணாம் மாஸ்டர், அப்போ வேணாம். பட் அம்மா கூட சில கான்வர்சேஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு லைஃப் லெசன்ஸ் அப்படி நிறைய மாறி இருக்கும்ல மாஸ்டர். இது நம்ம இன்றைக்கும் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பசங்களுக்கு, உங்கள் பசங்களுக்கே நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி விஷயங்கள். அம்மா என்னென்னா சிம்பிளாக வேலை தான் தெய்வம். நான் தான் கார் ஓட்டுவேன், டிரைவர்ஸ்லாம் கிடையாது இப்போ வரைக்கும் இல்லை. டிரைவர்ஸ் வைக்கலாம், எதுக்கு டிரைவர், உனக்கு கால் கை இருக்குல்ல, நீ ஓட்டி போயிட்டு வா. 1 மணிக்கு ஐயோ 1 மணிக்கெலாம் ஒரு பொண்ணு வந்தால் ஐயோ பார்த்து வாங்க அப்படிலாம் சொல்லுவான். தைரியமாக வா, தைரியமாக போ. வேணா வாஸ் யங் ஃபாரின்லாம் போனால் கூட தைரியமாக போ, தைரியமாக வளர்ப்பாங்க. பயப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுமாதிரி உண்மையாக இருக்கணும். ஒரு பர்சன்ட்டு ₹1 ₹10 வாங்கினா கூட ரிட்டர்ன் கரெக்டாக கொடுக்கணும். நீ வந்து கடனாலே ஆகக்கூடாது.
அந்த மாதிரி ஒரு பர்சன், வெரி ட்ரூ, வெரி ஸ்ட்ராங் லேடி. அந்த ஸ்ட்ராங்னஸ் தான் கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் வந்தது. கொஞ்சம் தைரியம், படிப்பட்டு கூட அப்படி தைரியமாக இருந்தேன்னா அது பிகாஸ் ஆஃப் மை மதர். யார் நிறைய அம்மா மாதிரி, அப்பா யார் நிறைய அப்பா மாதிரி? அம்மா மாதிரி கலா, டிட்டோ. டிட்டோன்னா அப்படியே இது. அப்பா மாதிரி நான் இருப்பேன். பிஹேவியர் கொஞ்சம் மிக்ஸ்டு. எந்த அக்காக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, எந்த அக்கா ரொம்ப தோஸ்து? கலாக்கிட்ட பயப்பட மாட்டேன். நானும் அவளுக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இந்த ஒன்றா நிறைய வருஷம் இருந்தேன்னா சண்டை, அதெல்லாம் சும்மா சண்டை எல்லாரும் போடுறது. கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் கூட நீங்க ஆமாம், ரெண்டு நாங்கள் பேரும் 2 பேர் இருந்தோம். சும்மா சண்டை போடுறது, மழை பெஞ்சா மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் இருந்தது. எல்லா சிஸ்டர்டையும் பயப்படுவேன். ஏன்னா தப்பு பண்ணால் தான் பயப்படுவோம். பட் இருந்தால் அவங்க ரொம்ப அவங்க பசங்களோட என்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க. என்ன நீ இப்படி இருக்க, சாப்பிட மாட்டேங்கிற, ஊருக்கு போயிட்டு என் டேக் கேர், அந்த மாதிரி ஒரு ட்ரூவாக சொல்லும்போது ஐ won't டேக் இட் லைக் இது. அதனால் அவங்களுக்கு பயந்தே நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். கண்டுபிடிச்சிடுவாங்க, தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்க. 2 அம்மா மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்மிங் பேக் டு நம்ம டான்ஸ் கோரியோகிராஃபர் ஜேர்னி மேம், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கோரியோகிராஃபராக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. 2000 தானே மாஸ்டர்? 25 இயர்ஸில் தமிழில் 1996 ஆனேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு? மேக்ஸில் வீக்கு 28 2028 இயர்ஸ். 28 இயர்ஸ் ஆச்சு. தமிழில் தமிழில் இல்லை, அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சிட்டிங்க. மலையாளம், தெலுங்கு, அப்படியே ஹிந்தி, கொஞ்சம் அப்படியே mix லாஸ்ட் ஹிந்தி தமிழ் கொஞ்சம். வந்தீங்க. இல்லை ஃபஸ்ட்டு தமிழ் தான். நந்தவனத்தேர் உதயகுமார் சார், அவருக்கு தான் தேங்க் பண்ணேன். அப்புறம் அழகியில எல்லாம் சுந்தர் சார் கொடுத்தது. அதுதான் ஒரு வேறு மாதிரி என்னை கொண்டு போச்சு. உடனே 2 பண்ணேன் மணி சார். அதனால் ஒரு ஜேர்னிஸ் லைக் திஸ் so many years, but you should not see the journey too much. Feels first year. ஓகே. ஸோ இப்போது நிறைய மேடைகளில் வந்து மணி சார் உங்களுக்கு குரு அப்படின்னு என்கிட்டே நிறைய வாட்டி நீங்கள் பேசும்போது சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த கொரியோகிராஃபி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எப்படி இதை பண்ணியிருப்பாங்க, எப்படி இதை யோசிச்சிருப்பாங்க? ஹலோ மிஸ்டராக இருக்கட்டும், நறுமுகையா ஹலோ அது பண்ணல. ஹலோ மிஸ்டர் நான் கன்னிக்குட்டி கல்லாதே 1000 ஒருவன் பண்ணேன். ஸோ அதில் வந்து அந்த காஸ்டியூம்லேருந்து 2 பேரையும் வந்து அப்படியே பப்ளியாக வந்து மோகன்லால் சார்லாம் வந்து அந்தளவுக்கு பப்ளியாக வந்து நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியா எப்படி மணி சாரோட, எப்படி அந்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு எப்படி டிஸ்கஷன்? அதான் ஃபஸ்ட்டு டே வந்து ஐ வாஸ் ஆல்ரெடி இன் சென்னை. சுஹாசினி மேம் ஒரு ஃபோன் வந்தது ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்போ நம்மளுக்கு செல்ஃபோன் கிடையாது. அந்த ஃபோனில் வந்துட்டு பிருந்தா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 100 டான்சர்ஸ் கூப்பிட்டு போகணும். 100 டான்சர்ஸா? மணி சார் இது போகணும். ஓகே அண்ணா, ஓகே மேம் பண்ணலாம் மேம். ஐஸ்வர்யா வந்து நாளைக்கு வருவாங்க ரிஹர்சலுக்கு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான். வருவாங்க, ரிஹர்சல் கொடுக்கணும். ஷீ இஸ் அ மிஸ் வேர்ல்டு. அந்த டைமில் நம்ம அப்படி பார்த்து ஆல்ரெடி நான் ஷோவில் பார்த்துருக்கேன் அவங்கள. வரும்போது வந்தாங்க. பட் என்னென்னா தே போத் ஆர் டூ டேலண்டட். லால் சார் சொல்லவே வேணாம், இந்தியா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் கண்ட்ரி, வேர்ல்டே சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஐஸ்வர்யா மேம் வந்து ஒரு டெடிக்கேஷன் எது இருந்தால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து எனக்கு வெரி லக்கி டு ஒர்க் வித் தெம் போத். அது தேங்க் டு மணி சார். ஃபஸ்ட்டு ஷூட் போகும்போது அந்த ஃபுல்லாக இருட்டாக அந்த காரைக்குடின்னு நினைக்கிறேன் இருந்தது. ஒரு படிப்படியாக இருந்தது. மணி சார் எங்கேன்னு காலங்காத்தால 4 மணி போய் பார்க்குறேன். ஒரு ஸ்டூலில் அப்படி உட்காந்துட்டு இருந்தார். எங்கே மணி சார் அப்படின்னு கேட்குறேன். அங்கே உட்காந்துட்ருக்கார். நானே இவ்வளோன்னு இருப்பேன், நம்ம கொரியோகிராஃபர் லிஸ்ட்லேயே கிடையாது. அப்படியே ஹலோ சார், நம்பவே மாட்டீங்க, இவரா மணி சார் எவ்வளோ சிம்பிளாக இருப்பார். இப்பயும் அந்த ஸ்டூலில் தான் உட்காருவார். இப்பயும் அப்படி தான் இருப்பார். ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஐ லேர்ன்ட், நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து. பொன்னியின் செல்வன் தக்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன். யூ மஸ்ட் பி ஃப்ரெஷ் ஆல்வேஸ் வித் நியூ ஐடியாஸ். சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமாம்மா, ஒரு சேலஞ்ச் தான். சார் வந்து எப்போயுமே ஒரு சாங் நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ரெஃபரன்ஸ் எடுத்தால் மணி சார் சாங் தான் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். அந்த பழைய இருவர் பார்த்தா கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு புது ஐடியாவாக இருக்கும். அவரை ஏமாற்ற முடியாது சார் எல்லாம். ஒரு கொரியோகிராஃபிலேயோ அடியே சாங்லேருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுசாக ஒன்று வரும், ஃப்யூஷன் போடலாமா, நோஸ் அபவுட் ஒரு டேங்கோ பண்ணியிருப்பேன், கேலாயோ, அதெல்லாம் இந்த சரட்டு வண்டியில். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக எடுக்கும்போது, நம்மளும் யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சேலஞ்சிங்காக ஒரு கொரியோகிராஃபி பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ பார்த்தா குத்து டான்ஸ் ஆடிட்டுருப்போம். ஒரு வேரியேஷன் பண்ணும்போது வரும். அது ஒன்லி மணி சார் வில் கிவ் திஸ். அதனாலேயே அவர் ஷூட்னா மற்ற ஷூட்டெல்லாம் கேன்சல் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்துடுவேன். சார் ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படி
அப்படியே கிருஷ்ணரை பிடிச்சிப்பேன். ஐயோ சாரை ஃபேஸை பார்த்து என்ன சொல்ல, பிகாஸ் நம்மளை நம்பும்போது பயம் வரும் இல்லை, நம்ம நம்புறாருன்னு. நானே கூப்பிடுவேன், சார் வந்து ரிஹர்சல் பாருங்கள் சார். நம்ம எப்போ கூப்பிட்றோமோ அப்போ தான் வருவார். வந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி வெரி குட் சொல்லிட்டு வச்சுங்க, அவர் போனவொடனே ஏன்னு ஒரு குதிப்பேன். அவர் இருக்கிற வரைக்கும் பேசாத இருப்பேன். சச் அ கிரேட் பர்சன், கிவிங் ரெஸ்பெக்ட் டு த டெக்னீஷியன்ஸ். அப்படி ஈக்குவலாக டெக்னீஷியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஐ லேர்ன்ட் அவுட் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும். டைம் இஸ் ப்ரெஷியஸ், யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம். நல்லா அந்த மார்னிங் அந்த சன் ஓப்பன்லேருந்து அது யூஸ் பண்ணணும், எண்டு சன் உள்ளே போய் இருட்டாகிற வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் மணி சார்ட்ட தான் காட்டணும். அந்த ஹவு டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், எங்கே ஸ்பெண்ட் பண்ணுமோ பண்ணுவார் சார். அவரை 2 நாள் சாங்லாம் முடிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் நினைக்கக்கூட முடியாது, அவர் முடிப்பார் சார். இந்த ஹோம்ஒர்க் பயங்கர ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும், நம்புவார். அதனாலேயே நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். மணி சார் எங்கள் அப்பா மாதிரி தான், ஷூட் வரைக்கும் அப்படியே லயன் மாதிரி இருப்பார். ஷூட்டிங் முடிஞ்சால் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஹலோ சார்னுக்கு அப்படி தோலெல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. என்ன ஒரு பாட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்லாம் கொஞ்சம் பயங்கரம் பிளான் பண்ணி இது எப்படி பண்ண போகிறோம் ஒரு பதட்டத்தில் இருந்தீங்க, என்ன பாட்டு வா டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இல்லை எந்த பாட்டு, எல்லா பாட்டும் கஷ்டம்தான். ரொம்ப அந்த லொக்கேஷன்லாம் கஷ்டப்பட்டு இந்த கோடு போட்டா லொக்கேஷன் ட்ரெயின் 2 லாங்குவேஜ் அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு. தென் பொன்னியின் செல்வன் ஒரு கஷ்டத்தில் ஒரு இன்பம் இருக்கும் பார்த்தீங்களா. ஏப்பா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் சாங் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு சாங்கில் சச்ச அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. ஒரே ஃபீலிங், நேஷ்னல் அவார்டு கொடுக்கல அவங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அப்போ என்னென்னா ஒரு கிளாசிக்கலுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லையா. நேஷ்னல் அவார்டு ஜூரிங்களுக்கெல்லாம் கிளாசிக்கல் தெரியாதவங்க பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அப்போ என்னென்னா நம்ம கல்ச்சருக்கு ஒன்றும் ரெஸ்பெக்ட் வரல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது, அவ்வளோதான். பட் ரவிவர்மனுக்கெலாம் மணி சாருக்கெலாம் கிடச்சது வெரி ஹாப்பி. பிகாஸ் நம்மளாம் 2 days 3 days போயிடுவோம். அவங்க ஃபுல் படத்தில் ஒர்க் பண்ணணும். அப்போ எவ்வளோ பிரெயின் அண்ட் அந்த எனர்ஜினா கொஞ்சம் நெஞ்ச எனர்ஜி இல்லை. ரவிவர்மன்லாம் கேமராலாம் தூக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்ன இல்லை மனுஷனா அப்படின்னு தோணும். மணி சார்லாம் இப்போ வரைக்கும் தக் லைஃப் பண்ணும்போது கூட the way he have that energy and I miss God bless him. அந்த மாதிரி ஒரு பர்சன் இஸ் such a great person also inside. எப்பயுமே ஒரு கிரேட் டைரக்டரோட இன்சைடு ஒரு நைஸ் பர்சனாக இருந்தால் நம்ம இவ்வளோ நாள் நினைக்க முடியும். such a great person. I love him so much. ஷூட்டிங் ஸ்பாட் மெமரிஸ் வித் ஆக்டர்ஸ் இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் அப்படின்ட்டு அப்புறம் ஷாருக் கான் சார், ரித்திக் சார், ஒரு 360 டிகிரி லாங்குவேஜஸ் கடந்து வந்து எல்லார் கூடயுமே ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ பெஸ்ட் மெமரிஸ் அந்த ஆக்டர்ஸ் கூட எந்தெந்த பாட்டில் இருந்தது அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது. கமல் சார்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். கமல் சார் இது வந்து நிறைய இருக்குது. நம்ம ஊரில் ஆக்ட் பண்ணது தான் கமல் சாரோட. ஏன்னா கொரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக. ஆமாம், கொரியோகிராஃபராக. அதெல்லாம் ஒரு கமல் சார்ட் அது ஒரு சின்ன ஸ்மால் ஃபன்னி இன்சிடென்ட் சொல்கிறேன் கமல் சார்ட்ட. தசரா அந்த லாஸ்ட் சாங் இருக்கும், ஒரு கெட்டப்பில் ஒரு நாளைக்கு நான் அசிஸ்டண்ட்டில் இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு கெட்டப்பும் பாட்டிலாம் வரும்போது இப்படி தொட்டுலாம் பார்ப்போம். இப்போ எப்படி சார் சான்ஸே இல்லைன்னு ஒரிஜினல் கமல் சார் வந்தார். நாங்கள் எல்லாம் இப்படி திரும்பிட்டோம், இங்கே வாங்க இவ்வளோ கெட்ட பார்த்து வா சொன்னீங்க, ஒரிஜினலாக வந்திருக்கேன் என்கிட்ட ஹலோ சார் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு ஒரு ஃபன்னியாக சொன்னார். ஐயோ ஆமாம் சார், அது கெட்டப்பு ஒரிஜினலாகவே இருந்தது சார், அப்படி ஒரு இதாக இருந்தது. ஒரிஜினலாக வந்தவொடனே கேரே பண்ணல நீங்கள் அப்படின்னு இது பண்ணார். இஸ் ஜீனியஸ், எவ்ரி திங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். கபோர்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேன். ரஜினி சார்னா நிறைய பண்ணியிருக்கேன். தக் லைஃப்ல என்ன சொன்னார்? தக் லைஃப்ல நம்ம ஒரு மெமரிஸ்லாம் பேசிக்கிட்டீங்க? இல்லை, நம்ம ஷோ மெமரிஸ் சாரோட ஷோ பண்ணேன், அந்த ஷோ மெமரிஸ்லாம் பேசிக்கிட்டேன். டைம் இருக்குது அது மணி சார் ஷூட்டில். ஒன்று கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சோடனே அமிர்தாரம் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் சொன்னேன் இங்கே கிஸ் கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா நான் எப்பவுமே செல்ஃபிலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு ஐ டோன்ட் டிஸ்டர்ப் தென். அப்போ டைட்டாக கிஸ் பண்ணால் அப்போ ஃபோட்டோ எடுத்தாங்க. தட் வாஸ் த பெஸ்ட் மெமரி. இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ரஜினி சார்ட்ட நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணாத்தே பண்ணும்போது ஒரு பிஜிஎம் ஆடி ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஹக்ட்.
என்ன ஒரு ஒரு ஏஜே இல்லாத பர்சன்னா அவர் தான். மேக் எவ்ரிபடி ஹாப்பி. ஒரு அந்த ஹோல் யூனிட்டே ரஜினி சார் பார்த்து கற்றுக்கலாம் எப்படி எனர்ஜியாக இருக்கணும். ஒரு கேரவேன் கூட போகாது, அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஐ ஜஸ்ட் ஹக்ட் ஹிம். அது ஃபர்ஸ்ட் சாங் வித் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் சாங் படையப்பாவா? அருணாச்சலம். மாத்தாடு அசிஸ்டண்ட்டாக நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஒரு கொரியோகிராஃபராக ஃபஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஒரு 10-11 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாரோட. அதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது எந்த டைமிங்கில் போய் கரெக்டாக இருக்கணும். நம்மளால் ஒரு தப்பு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட சாரி சொல்லணும். இப்போ நான் சொன்னேன்ல 5 minutes லேட்னா சாரி, யூ ஜஸ்ட் டெல் தம் சாரி when you are late. ஸோ அருணாச்சலம் டு அண்ணாத்த எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் கண்டிப்பாக சாரோட இதில் சொல்ல போறீங்க. அந்த எனர்ஜி எதுவுமே சேஞ்ச் இல்லை, சேஞ்சே கிடையாது, இஸ் ஸ்டில் சேம். அப்போ டான்ஸ்க்கு கொஞ்சம் இப்படி பயம்லாம் ஏதாவது உண்டா இல்லை? சார் எப்பவுமே ஒரு பயப்படுவார். டான்ஸ்னாவே கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கணும் அப்படின்னு இப்பயே கலக்கிறாரு. மனசில் பின்னி பட்டு தான் தினேஷ் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவர் நானே சார் நீங்கள் ஆடிடுவீங்க சார், சும்மா சொல்கிறீங்க சார்னு. அவர் ஆட மாட்டேன்னு நாம் கொரியோகிராஃப் பண்ணும்போது சாருக்கு என்ன வரும் அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அவர் ஸ்டைல் வந்து மற்ற ஹீரோஸ்க்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணார். எது பண்ணாலும் ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன், வெரி நைஸ் பர்சன், நெவர் ஹர்ட் எனிபடி. விஜய் சார் கண்ணா தானே ஃபர்ஸ்ட் படம்? ஆமாம் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட். எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியல, நானே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார். நாங்கள் டான்ஸ் ஆடினோம் இப்படின்னு நான் ஒரு பிடிக்குதா இல்லையா என்னன்னு ஒரு ரியாக்ட் பண்ணாத பண்ணி யோ ஸ்மைலிங். அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். பிடிக்குதா இல்லையா என்ன எப்படி இப்படி இருக்காரே நினைப்போம். பட் வென் யூ கோ இன்சைட் இஸ் சச் அ லவ்லி பர்சன். ஃபாரின்லாம் போனால் அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். ஜாலியாக விஜய் சாரோட ஈவினிங் டின்னருக்கெலாம் போவோம், ஜாலியாக இருப்போம். ஆனால் அவரோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே அசந்து போனேன் இல்லை. இப்போ வந்து த வே ஹி ஹாவ் த ஃபேன்ஸ், அந்த டெடிகேஷன், சைலண்ட்டாக இருந்துட்டு நம்ம தொழில் தான் ஃபஸ்ட்டுன்னு அப்படி அடிப்பார். பட் இஸ் ஆல்வேஸ் டு எவ்ரிபடி இஸ் லைக் தட். இந்த ஜூலை மலர்களே சாங்லாம் அந்த மியூசிக் பீஸ்லாம் அந்த ஃப்ரண்ட்டில் ஆடுவேன். மாஸ்டர் ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில் ஆடுங்க, அவ்வளோதான். ஆடி அந்த செகண்டில் பிக்கப் பண்ணிட்டு ஆடிடுவார். அந்த கேமரா ரோல்னா இஸ் அனியன், டிஃப்ரெண்ட் பர்சன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோரியோகிராஃபி சாருக்கு பண்ணதுலேயே இந்த இது? ஜூலை மலர்களே பிடிக்கும். ஒலி ஒலி இடுப்பே நிறைய இருக்குது. சர்க்காரில் சாங்கு ஒரு வீரல் அது அவருக்கு இப்போ சூட் ஆகும். இப்போ சூட் ஆகும், கரெக்டாக. நிறைய பண்ணியிருக்கேன். திடீர்னு கேட்டால் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இப்போது அடுத்து இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி, என் அடுத்தது வந்து அரசியலுக்குள்ளே அப்படிங்கும்போது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவில் நீங்கள் இருக்கிற ஒரு ஆளாக டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக ஹோல் டெக்னீஷியன்ஸ்லாம். ஏன்னா அவர் வந்து அந்த ஷூட்டிங்கில் சாங்கை போட்டு ஆடும்போது எல்லோரும் எவ்வளோ ரசிப்போம், அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். நடிப்பார், அப்பப்போ நடிப்பார்னு எனக்கு தோணுது, தெரியல. அவருக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணுறது தான் இல்லை. நம்ம ஹாப்பினஸ் தான், அவரோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் நம்மளுக்கு. இஃப் ஹீ இஸ் ஹாப்பி வித் இதுக்கு வரணும், பாலிட்டிக் வரணும்னா லெட் ஹிம் கம். ஓகே. அஜித் சார் அவர் ரொம்ப ஸ்வீட்டு. நான் முகவரியிலேருந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். உல்லாசம், முகவரி, விஸ்வாசம் வரைக்கும். அது என்ன ஒரு சேஞ்சுனா அஜித் சாருக்கு ஒரு அப்படி ஒரு சேஞ்சு. இப்போ அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்போ வந்து செம ஜாலியாக இருப்பார், இப்பயும் ஜாலியாக இருப்பார். இப்போ என்னென்ன ரொம்ப பிடிக்கும், ஃபுல் க்ரௌடில் என்ட்ரி ஆகும்போது அவரே ஹலோ சொல்லுவார். நம்ம போய் ஹலோ சொல்லுவோம்ல, ஹலோ சார், குட் மார்னிங் சார், அவரே சொல்லுவார். ரஜினி சாரும் அவர்கிட்டையும் அது ஒரு ப்ளஸ்ஸு. யூ கால் எவ்ரிபடி, ஈவன் டான்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாய்டா, ஹாய் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு அவரே பேசுவார். ஷூட்டிங் முடிச்சுன்னு எல்லாம் வந்துடுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு யூ ஓன்ட் ஃபீல் இஸ் அஜித். அப்போ அஜித் சார் அப்படி இல்லை, அஜித் சார் ஹாப்பியாக ஜாலியாக. இப்போ தான் அவங்களாம் இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் யூ ஃபீல். சச் அ சிம்பிள், டவுன் டு எர்த், வெரி ஹெல்பிங் நேச்சர். ஏன்னா ஒரு டான்சர்ஸ் கூட ஒரு வாட்டி விஸ்வாசத்தில் ஏதோ ஒன்று ஆகிட்டு அவர் தான் ஃபுல்லாக டேக் கேர் எடுத்தார். அதெல்லாம் ஒரு நல்ல மனசு. அவருக்கும் ஒரு தனி ஸ்டைல் டான்ஸில் உண்டு. ஆமாம்மா, அழகன்.
இங்கே இங்கே க்ளோஸ்அப் வச்சா போதும், அது பாடுறதுக்கு ஒரு அழகு அஜித் சாரோட அழகு இருக்கும். அவ்வளோ அழகாக பாடுவார். நானே சொல்லுவேன், ரொம்ப அழகாக இருக்கீங்களே, அழகாக பாடுறீங்களேன்னு. காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துப்பாரா இல்லை கூச்சப்படுவாரா? இவங்கெல்லாம் யாருமே காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க எடுத்துக்க மாட்டாங்க. மாட்டாங்க. அதனால தான் அவங்க டாப்பில் இருக்காங்க எல்லாரும். ஓகே, சூப்பர். அடுத்தது சூர்யா சார். சூர்யா சார் அவனும் ஒரு அழகு பர்ஃபெக்ஷனிஸ்ட். இது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். ஏதோ வந்தோம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்காத, நம்ம பண்ணிட்டும் கரெக்டாக தான் பண்ணேனாக்கான்னு கேட்பார். அந்த மாதிரி இது பர்ஃபெக்ஷனிஸ்ட். என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். ஒரு ஹேண்ட்ஸம் கண், என்ன பவர்ஃபுல் கண். நாங்களும் அப்படியே அட்மையர் பண்ணுவோம். ஜோ வச்சுட்டே அட்மையர் பண்ணுவோம், என்ன அழகு பற்றியா அப்படின்னு அட்மையர் பண்ணுவோம். அடி வாங்குவீங்கன்னு சொல்லுவாள். அந்த இந்த ஸ்டைலெல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். பாடி லாங்குவேஜ்லாம் இது அசினோட ஆக்ட் பண்ணியிருப்பார்ல, கஜினியில். அது நான் அந்த சுட்டுமிழி சுடரே அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ரசிப்பேன் நான். அது த வே ஹி கான் அப்னோ இஸ் ரியலி வெரி சிம்பிள், வெரி சைலண்ட். அவரும் ரொம்ப பேச மாட்டார். சைலண்ட், ஒன்லி ஒர்க் வில் ஸ்பீக். ஸோ சுற்றுமிழி சுடரே அப்படின்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சூர்யா சார் அசின் மேம் ஞாபகத்துக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வடிவேல் சாரும் வந்து அந்த பாட்டு. ஐயோ, அது வேறு வடிவேல் நான் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாட்டி சூர்யா சார் வடிவேல் நான் ஹரி சார் படம் ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த டைமில் தான் இது ஆடி இருந்தார். ஆடி நான் பார்த்தோன்னே, ஹலோ யாரை கேட்டு இப்படி ஆடினீங்க, என்ன இந்த மலை அழகா அப்படிலாம் அப்படி பண்ணிங்களே, என்ன விளையாடுறீங்க? ஐயோ பிந்து, சாரிம்மா, நான் பண்ணிட்டேம்மா, நல்லா இருக்கிறதுனால தான் பண்ணேன் நான், உன் டான்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் பண்ணேன், இந்த பாருங்கண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா அப்படி சொல்லிட்டு சும்மா கலாட்டை பண்ணியிருந்தேன். அவரே நல்ல டான்ஸர், நல்ல சூப்பராக ஒரு க்யூட்டாக இருந்தது. ஓகே, சிம்பு அவர்கள். சிம்பு பயங்கர புத்திசாலி. எல்லா ஜாபும் தெரியும், தெரியாத ஜாபே கிடையாது. இஸ் அ குட் மியூசிக், இஸ் அ டான்சர், இஸ் அ ஸ்டோரி ரைட்டர், இஸ் அ குட் டைரக்டர், லிரிக் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ புத்திசாலி. குழந்த மாதிரி, ஒரு குழந்த மாதிரி, ஒரு சிம்பிள்சிட்டி. நான் ஒரு குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அவரை. அதேமாதிரி டான்ஸில் பிக்கிங் அப்லாம் அவ்வளோதான், ஒரு நொடியில் பிக்கப் பண்ணிட்டு ஆடுவேன். தக் லைஃப்பில் ஏதாவது டான்ஸ் இருக்கா மாஸ்டர் அவருக்கு? நான் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணல. அவர் போர்ஷன் பண்ணல அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும், பிகாஸ் எனக்கு கால் அடிப்பட்டனால ஒரு சாங் பண்ண முடியல, அப்புறம் ஒரு சாங் பண்ணேன். ஓகே ஓகே, நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அந்த தெரியல, அது மணிசாட்டை தான் கேட்கணும் நீங்கள். விக்ரம் சார். விக்ரம் சார்லாம் எனக்கு கால் அடிபட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆன லைக் தான். அது கூட அது வலி இருந்தால் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் உடம்பு, அவர் என்ன சொன்னாலும் கேட்கும். இறங்க இழைக்கிறது, வெயிட் போடுறது, வெரி டெடிக்கேட்டட் டு த கோர். அப்படி ஒரு டெடிக்கேஷன். இஸ் மை ராக்கி பிரதர். என் சிஸ்டர் ஜெயந்தி கிளாஸில் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு நான் ராக்கி கட்டினது விக்ரம் அவருக்கு தான். கென்னின்னு கூப்பிடுவோம் நாங்கள். சச் எ கிரேட் பர்சன். பொன்னியின் செல்வன்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், கிரேட்டாக பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஆக்டர் கொரியோகிராஃபர் அப்படிங்கிற பாண்டிங் தாண்டி ஒரு பாண்டிங். ஆமாம். அண்டு நயன்தாரா மேம்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பயங்கரமான ஒரு நிறைய ஒரு என்ன சொல்றது, அழகான ஒரு பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கலா மாஸ்டரும் வந்து அடிக்கடி பேசுவாங்க. அண்ட் கலா மாஸ்டரோட டெபியூ ஆக்டிங்கே வந்து வேற விக்கி சார் தான் வந்து பண்ணாரு அப்படின்னும் போது, ஸோ அவங்களோட இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பேங்கபிள் ஆக்டராக வந்து மாறி இருக்காங்க. அவங்க தனியாக படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது அண்ட் எப்படி உங்களோட பாண்டிங் க்ரோ ஆயிருக்கு? இல்லை, அவங்க இவ்வளோ நாள் இருக்குன்னா அவங்க டெடிக்கேஷன், எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கணும்னு. எங்கள் 2 பேருக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ஒரு சாங் எடுக்கணுன்னா நாங்களே 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி இருக்கணும், மூல் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒரு தாட் வருவா, நம்ம பிரெயின் எல்லாம் ஷீல் டேக் இட். நல்ல தாட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவா. என்னோடய தாட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து சாங் நல்லா வரணும், எது இருந்தால் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுமாதிரி அவங்க காஸ்டியூம்லாம் சொல்லவே நான் அவ்வளோ அழகாக போடுவாங்க. அவங்க டெடிக்கேஷனால தான் ஷீ ஸ்டில் இயர். ஷீ கம்ஸ் ஆன் டைம். எது பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ கூட ஐம் டூயிங் அர் ஃபிலிம் வித் கவின். அப்பயும் அதே டெடிக்கேஷன் தான் ஃபுல்லாக. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ரவுடி ரக்கம்மா. நீங்கள் கமாண்டிங், அப்படி ஒரு கமெண்ட் பண்ணுவா. என்னதான் அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஏதாவது வந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கூட எடுத்துக்காம அதெல்லாம் இருக்கான்னு யோசிப்பா. குட் வே. நெகட்டிவ் வந்து தான் ஆகும், அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது.
the jobless people will talk about that. பல லவ் ஜோடிஸ் மத்தியில வந்து நீங்க வந்து பல காதல் சேர்றதுக்கு நீங்க வந்து ஒரு இதுவா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யா ஜோதிகா அவங்களுடைய இதுவும் நீங்க நாங்க ஒன்றும் பண்ணல, அவங்க தான் லவ் பண்ண. விட்னஸ் பண்ணியிருக்கீங்கல்ல மாஸ்டர் பக்கத்துல இருந்து. இப்போ அதே மாதிரி நயன்தாரா மேமும் விக்கி சாரும் இல்லை, எனக்கு நயன்தாரா விக்னேஷ்வன் லவ் அவ்வளோ தெரியாதா? தெரியவே தெரியாது. ஓகே, உங்களுக்கு அப்போ ஒரு சர்ப்ரைஸாக தான் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. பட் ஐம் ஸோ ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஐ திங்க் குஷ்பு மேம் சுந்தர் சி சார்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்கள பட் வி ஷுட் நாட் இன்டர்ஃபியர். அவங்க ஏன்னா தே கோயிங் டு லிவ் லாங். அதனால் நான் எதுவுமே அதில் எப்போவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். அவங்க ஹாப்பினஸ் தான் முக்கியம். இப்போ குஷோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். நைன் எங்கள் விக்னேஷ் ஒன்று ஹாப்பினா வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ நம்ம இயர்ஸ் பேசணும். அது முக்கியமான காரணம் ஏன் நான் அந்த இயர்ஸை கொண்டு வந்தேன் அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து உங்களை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அடுத்த பாட்டு தான் புது பாட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. கொரியோகிராஃபியில் எல்லா மைல் ஸ்டோனுமே டச் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து இப்போது வருந்தவான் சார் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எப்படி மாஸ்டர் உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகுது? அதெல்லாம் ஆண்டவனை கும்பிடுவேன். ஐயோ எனக்கு பிரெயின் கூட, எனக்கு நல்ல இது கூட எனக்கு கும்பிட்டுட்டு அப்படி ஆரம்பிக்கிறது தான். அதான் ட்ரூவாக சிவனை கும்பிட்டால வந்துடும். நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு இதில் டெக்னிக்கலி ஏதாவது கொண்டு வரணும். டான்ஸ் ஒண்டி இல்லாத டெக்னிக்கலியும் கொண்டு வரணும். ஏதோ ஒரு டான்ஸ் சாங்னா ஓகே, டான்ஸ் கொடுத்துலாம். வென் யூ டூ எ டூயட் சாங் அந்த மாதிரிலாம் பண்ணால் டெக்னிக்கலி ஒரு என்ன எப்படி கொண்டு வரலாம், வாட் ப்ராப்ஸ் வி கேன் யூஸ் இட், என்ன இது பண்ணலான்னு. அதான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட மாஸ்டர் ஏதாவது நீங்கள் பண்ண பாட்டில் இந்த மாதிரி நாங்கள் இது ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நியூயார்க் நகரம் பார்த்துருப்பீங்க, அது எடிட்டர் ஆண்டனியோடது தான். பட் அந்த ஒரு சிங்கிங்லேயே ஒரு மூமெண்ட் இருக்கும். பட் அது டான்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாங். நிறைய சாங் இருக்குது. அப்புறம் தனி ஒருவனில் நயன்தாரா சாங் இருக்குது, கண்ணால கண்ணால். அது ஒரு மாதிரி ஃபோக் சாங் மாதிரி, அதை நாங்கள் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஆக்கி வி ஹேட் ஒன்லி 2 days டு ஷூட். என்ன ப்ராப்ஸ் என்ன பண்ணுன்னு தெரில. ஒரு சேர் மாதிரி அந்த ரெசார்ட்லேருந்து அதை தூக்கி வந்து தண்ணியில் போட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து தண்ணியில் போட்டேன். ஒரு பாண்ட் மாதிரி பண்ண சொன்னேன். அந்த ஸ்பாட்டில் என்ன இருந்ததோ அது, பட் அது பேசப்படும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மாதிரி நிறையா இருக்குது. வேலைக்காரனில் ஒரு சாங் இருக்கும் ஒயிட்டில், அந்த சாங்கு. அப்போ த்ரிஷாது நிறையா இருக்குது. த்ரிஷாவும் யார் விக்ரமும் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அது நீட் சம்திங் டு கிவ் தெம். பட் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. அதுதான் மெயின். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்போம். பட் எல்லா பாட்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். டாப் ஹீரோ எந்த ஹீரோ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும். எனக்கு என்ன மாஸ்டர், எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஹுக் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பெரிய ஹீரோஸோடைய படங்களில் கொஞ்சம் ஈஸியாகவே பாப்புலர் ஆயிரும். ஐ திங்க் வந்து அந்த ஹுக் ஸ்டெப் அப்படின்றது அந்த டார்லிங் டம்பக்கு டைம் வந்து அந்த ஹுக் ஸ்டெப்பாக அது வந்து நிறைய எல்லாருமே போடுற மாதிரி, எல்லாருமே அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி வந்து அது. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோ இல்லை. ஆமாம், அது க்யூட்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஆன்சிகா சிவகார்த்திகேயன் அந்த சாங்கே க்யூட்டாக இருந்தது. அனிருத்தோட மியூசிக் நல்லா இருந்தது. அந்த மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ ஹுக் ஸ்டெப்ஸ். சைஸ் க்யூட்டாக அப்படி பண்ணிக்கலாம்டா அப்படின்னு நினச்சி ஒரு 15-20 minutes கம்போஸ் பண்ணது அந்த ஃபுல் சாங்கை கம்போஸ் பண்ணி. ஏன்னா நாங்கள் சண்டிகாரில் தான் ஷூட் பண்ணோம். உடனே ஷூட் பண்ணி அதை ஒன்று டூயட் சாங்கை பண்ணோம். அதான் காட் அந்த டைமில் என்ன கொடுக்குறாரோ, இந்த பாட்டு ஹிட் ஆகும். நம்ம சில சமயம் எது ஹிட் ஆகும்னு நினைப்போம், அது ஹிட் ஆகாது. ஏதோ ஓகே நம்ம பண்ணுறோம், நான் ஹிட் ஆகும்னு நினச்சி எதுவும் பண்ண போகிறதில்ல, ஹுக் ஸ்டெப் பெஸ்ட்டாக வரணும்னு பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு என்ன தோணுதோ பண்ணுவோம், அது அப்படியே ஹிட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். காட் வில் டிசைட் எவ்ரிதிங். எஸ்கே என்னோட வளர்ச்சியுமே வந்து ரொம்ப ஒரு பயங்கரம். அந்த மான்காராத்தேல தான் அந்த மாஞ்சா போட்டு தான் அந்த வெஸ்டர்ன் ஃபஸ்ட்டு ஹி ட்ரைடு. ஹார்ட் ஒர்க்கிங், அதனால தான். ஸோ அடுத்து வந்து இமீடியட்டாக வருந்தவானுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கேப்பில் வந்து கொடுத்துருக்கீங்க. மற்றபடி உங்கள் ஹெல்த்லாம் எப்படி இருக்குது மாஸ்டர்? நல்லா இருக்குது. நாங்கள் கேள்விப்படும் போதே ஐயோ மாஸ்டர் எப்படி? இல்லை, கால் அடிபட்டுது. போன டிசம்பரில் கொஞ்சம் அடிபடுது. ஆங்கிளில் நியூசிலாண்டில் அடிபட்டுது. அது ஒரு 3 months ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆடாத கஷ்டமாக இருந்தது. நிறைய அப்போ தான் படம் நிறைய பார்த்தேன், ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணேன், அதெல்லாம் நடந்தது. மேபி காட் அதுக்காக தான் அந்த 3 months ரெஸ்ட் கொடுத்தாரோ தோணுச்சு. ரொம்ப வேலை பண்ணுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வேலை பண்ணுன்னு. அதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும் அடிபடுறது. இப்போ உங்களுக்கு தான் நீ அடிபட்டிருக்க. அடிபடாத எதுவுமே லைஃப்பில் வர முடியாது. அடிபட்டாவும் அதை ஒரு ஸ்டெப்பு போயிட்டே இருக்கிறது தான் இது.
பட் அது ஒரு மைண்டில் இருக்கும், ஐயோ அடிபட்டுடுச்சு அது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவன் இது வரைக்கும் வச்சிருக்கானே ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதானே மஸ்ட். அப்ப அந்த டைம்ல ஏதாவது ஒரு படம் சான்ஸ் வருது, அது போகுது அப்படின்றதெல்லாம் நிறைய கோட்டு பண்ண முடியல, அச்சோ. கூப்பிட்டாங்க என்னால் பண்ண முடியல. பிகாஸ் ஐ கான் அந்த டைமில் ஐ கான் பிகாஸ் இட்ஸ் போகணும், லொக்கேஷன் போகணும், அதெல்லாம் நான் பண்ண முடியல. அதுமாரி தக் லைஃப் ஒரு ஃபஸ்ட் சாங் பண்ண முடியல. அச்சச்சோ. அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு மிஸ் ஆமா, நினைக்கிறேன். missing இன்னும் ஒரு படம் தான், அடுத்த படத்துல கண்டிப்பா விஜய் சாருக்கு ஒரு பாட்டு நீங்க பண்ணணும், நம்ம இப்ப மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஸோ நான் எதுவும் ஆசைப்பட மாட்டேன், வரதை பண்ணுவேன் அவ்வளோதான். ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும் அம்ப அப்படி வரணும் ஆசைப்பட்டால் எதுவுமே நடக்காதுங்க. ஜஸ்ட் கோ ஹவு த லைஃப் டேக்ஸ் யூ, ஜஸ்ட் கோ, ஜஸ்ட் ஃபேஸ் இட். அதுதான், ஆசைப்படுறது கிடைக்காது. பயங்கரமான ஒரு தத்துவம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப ஒருத்தர் மேலே ஓவர் அஃபெக்ஷன் வைக்காத, ரொம்பவும் ஆசைப்படாத, அப்படியே போயிடு. நானும் அப்படி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஓவர் அஃபெக்ஷனும் அது காமிக்க மாட்டேன். ஐயோ அப்படி எப்படி இல்லைன்னு, எப்படியே இருந்துடணும், அவ்வளோதான் லைஃபு. ஒரு ஃப்ரெண்டு ஓவராக ஃப்ரெண்டானால் அவங்க பிரிஞ்சிடுவாங்க டக்குன்னு. ஃப்ரெண்டாக அப்படி டிஸ்டன்ஸில் அப்படியே வச்சுட்டேன்னா, ஹாய் அப்படின்னு வச்சுட்டேன்னா பெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்ல. எஸ், டெஃபினட்டாக மாஸ்டர். ஐ திங்க் ஒரு உங்களோட ஜேர்னி அண்ட் உங்களோட லைஃப்பில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு கான்வர்சேஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வி ஆல் லுக் அப் டு யூ. எப்போவுமே வந்து மாஸ்டர் மாதிரி நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் அடுத்தடுத்த படங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இனி படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம், பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன மேஜிக் வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் கலாட்டாக்கு. யூ ஆர் சச் அ ஸ்வீட், யூ never hurt anybody the way you எடுக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. Thank you, Master. Thank you. Then I enjoyed. Thank you, Really Master. enjoyed. Thank you, Thank you, Galata. thank you. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன் 90% ஆஃபர்.